தடை செய்யப்பட்ட கொக்கைன் பயன்படுத்தியதற்காக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். இது வந்து NDPS ஆக்ட் 27 வரும். அதுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை 1 வருஷம், ஒரு 20,000 அப்புறம் அவர் வாழ்க்கை மாதிரி ஜட்ஜி முன்னாடி கதறினார், என் குழந்தையை பார்க்க வேண்டும், ஜாமீன் கொடுங்க, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. மாட்டினது கொஞ்சம் பேர், மாட்டாதவர்கள் அதிகம். இன்றைக்கி NCBயோ மற்றவர்களோ முழுதும் களத்தில் இறங்கினா பலரும் சிக்குவார்கள். என்ன இது அவங்கவுங்க நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் ஸ்ரீகாந்த் மாட்டிட்டார், ஏன் மற்றவங்க மாட்டினார், அவரவர்கள் செல்வாக்களும் மாட்டாமல் இருக்கலாம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது சிக்கினவர் ஸ்ரீகாந்த், சிக்காதவங்க எத்தனை பேர் தெரியும். நேயர்களே வணக்கம். இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், போதைப் பொருள் பயன்படுத்திய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். அதை தான் இன்றைக்கி அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மோடு பேசியிருக்கிறார் மூத்த செய்தியாளர் அண்ணன் முத்தலீஃப் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்தி வர்றாங்க, கைதும் ஆகுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்து இந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. என்ன நடக்குது இந்த திரையுலகில்? தொடர்ந்து வந்து இந்த அதிக அளவில் திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்து போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்களா? பொதுவாக நம்ம செய்தியில் வந்து இந்த மாதிரி திரைத்துறை சார்ந்தவர்கள் சிக்கும்போது அது அவர்களை சுற்றி ஒரு பரபரப்பான செய்தியாக மாறுது. ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கலாச்சாரம். அது நீங்கள் வசதி படைத்தவர்கள்னு வச்சுக்கலாம். அதில் திரைத்துறை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, தொழிலதிபர் இருப்பாங்க, பெரும் பதவியில் இருக்கும் அதிகாரியுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த மாதிரி பல இது இருக்கும். இதுலேயும் 2-3 வகைகள் இருக்குது. முதல்ல வந்து நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. சாதாரணமாக உங்கள் மனநிலை ஒரு சிகரெட்டு பிடிக்கிறதுல ஆரம்பிக்கும், ஒரு பீர் அடிக்கிறதுல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நட்புகள், நீங்கள் போகிறது வர்றதெல்லாம் வரும்பொழுது அது பிராந்தி விஸ்கியாக மாறும், சிகரெட்டுன்றது கஞ்சாவாக மாறும். இன்னும் போதை தேவைப்படும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வசதியை பொறுத்து அப்போ நீங்கள் மெத்து, கொக்கைன்னு, ஹெராயின் இந்த மாதிரின்னு போவீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் பழக்கம் ஆகிட்டீங்கன்னா போதைப் பொருள் விற்பவர்களுக்கு நீங்கள் அடிமை. நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. இதில் நீங்கள் திரைத்துறை சார்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், நான் சொன்ன மாதிரி அதிகாரியுடைய பிள்ளைகள், பல அதிகாரிகளும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வந்து யார் மாட்டுறாங்க யார் மாட்டலன்றதை பொறுத்தான். மாட்டாத வரைக்கும் நல்லவன், மாட்டினா கை வைக்க, அவ்வளோதான். அதனால் அது திரைத்துறையா அதுவான்லாம் கிடையாது. நீங்கள் சுசீலிக்கு கூட ஒரு இதில் ஒரு தடவை இது பண்ணி அதில் எல்லாருமே இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு ஆளானவங்க. அவங்க சொன்னாங்க, வெளிப்படையாக சொன்னாங்க, போதை விருந்துகள் வைக்கப்படுது, அதை நாங்கள் அடிக்கடிக்கு பார்க்குறோம், அது இதில் நாங்கள் நடந்ததுனாங்க. சாதிக் பாட்ஷா ஜாஃபர் சாதிக் மாட்டினார். ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவிலேயே பொறுப்பில் இருந்தார். மாட்டினா பிறகு அவரை கட்சி விட்டு வெளியே பண்ணாங்க. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இப்போ வச்சு ஏற்றுமதி பண்ணார். எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு. சூடோஎபெட்ரின் அந்த மூலப்பொருள் மெத்து தயாரிக்கிறானா, இது எல்லாமே இது தானே, செயற்கையாக தயாரிக்கிறது தானே. ஓகே, இயற்கையான கஞ்சா, மற்றதெல்லாம் செயற்கையாக தயாரிக்கிறது தான். அது வந்து நீங்கள் வந்து பயங்கர கேடு. ஒன்ஸ் நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. இவங்க எப்படி மாட்டுறாங்க இந்த விஷயத்தில்? பிரதீப்ன்றவன் கதைக்கு தான் நான் அது வர்றேன். ஒரு கட்டத்தில் வேலையை இழப்பான், ஏதோ நடக்கும். அப்புறம் வந்து போதை மருந்து பயன்படுத்தியிருப்பான். அப்போ அதுக்கு காசு வேணும், செலவுக்கு காசு வேணும். அப்போ பெரும் பணக்காரர்கள் பழக்கம் கிடச்சிருக்கும், அவனுக்கு போதைப் பொருள் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறது? இவர் ரீட்டைலராக மாறிடுவார். இவர் மெயின் ஏஜென்ட் வந்து வாங்கி இங்கே விற்பார். இப்போ மற்றவர்கள் பணம் இருக்கும், நான் திரையுலகில் இருப்பான், பெரும் பணக்காரனாக இருப்பான், அதாக இருப்பான், அவன் பயன்படுத்திகிட்டு இருப்பான். அவனுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ அவன் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு இருப்பான். இவங்க எல்லாமே மாலை நேரங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி பப்பு கலாச்சாரத்துக்கு இரையானவங்க. இதில் ஒரு வகை தான் இந்த மாதிரி இப்போ இந்த சிக்கினது. பிரசாத்து, அந்த அஜய் வாண்டியாரா யார் அவர் இந்த மாதிரி ஒரு நுங்கம்பாக்கம் ஹோட்டல் பாரில் தகராறு ஏற்கனவே நடந்த ஒரு பெரிய அந்த தகராறுடைய அடுத்த வருஷன்னு அந்த பிரசாத்ன்றவர் மாட்டுறாரு. அவர் மாட்டும்போது அவருடைய செல்ஃபோனில் அவர் கொடுக்குற வாக்குமூலத்தில் நான் போதைப் பொருள் பயன்படுத்துகிறேன் அப்படின்றப்போ உனக்கு யார் சப்ளை பண்ணுறா, ஏன்னா செயின் தான் அடுத்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு உதவும். அப்போ பிரதீப்ன்றவர் எனக்கு இது மாதிரிலாம் சப்ளை பண்ணுறாங்கன்னா, பிரதீப்பை போய் பிடிக்கும்போது அவர்கிட்ட ஒரு 10 கிராம் 1 கிராம் எடுக்கிறாங்க. எடுத்து இது பண்ணிட்டு அவர்கிட்ட வாக்குமூலம் இதெல்லாம் வாங்கும்பொழுது அவர் நான் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சேன், அங்கே படித்தேன், கனடா போனேன், அது பண்ணேன், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஓகே,
படிப்பு மூலிமா வாழ்க்கையில் முன்னேறியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டங்களை போகும்போது அப்புறம் திரைத்துறையில் ஒரு கேமராமேன் இதோட பழக்கம் ஆகுது. அதோட சேர்ந்து இவரை வச்சு ஒரு படம் டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஏதாவது கினாமிலாம் வரும்ல. நீங்கள் பழக மாட்டீங்கன்னா நீங்கள் பணக்காரர் ஆகிடலாம் குயிக்காக. இப்போ ஸ்ரீகாந்துக்கும் இவருக்கான நட்பு வந்து ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்ததால ஸ்ரீகாந்த் கூட நெருங்கின நட்பு வந்து அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இந்த பிரசாத் இவங்கெல்லாம் போய் பழக்கம், இவரு சினிமா துறையோட தொடர்புலாம் வரும்பொழுது பிரசாத் மூலிமா பலருக்கும் வந்து இந்த மாதிரி மருந்து இந்த இது போதைப் பொருள்லாம் இது பண்ணும்பொழுது அங்கே ஸ்ரீகாந்த் அந்த கிருஷ்ணாலாம் கொக்கைன் பயன்படுத்துகிறத நான் பார்த்தேன் அப்படின்றத அவர் வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு. அப்போ அதில் அந்த மாதிரி அப்புறம் நான் அவருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால ஸ்ரீகாந்தை சொல்கிறாங்க. நீங்கள் கொக்கைன் தடை செய்யப்பட்ட பொருள். இப்போ ஸ்ரீகாந்த் எப்படி மாட்டுறாருன்னா, கொக்கைன் நான் இவருக்கு விற்றேன், இவரும் பயன்படுத்தியிருக்காருனாலும் நீ வாங்கினவன் ரீட்டைலர், நீ மாட்டுற. இவரை மட்டும் மாட்டல, அந்த ஏதோ ஒரு நாடு, ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அவர் தான் எனக்கு சப்ளை பண்ணுறவர் ரெகுலரான்ட்டு. அவர் வந்து பெங்களூரில் அவர் சொல்கிறாரு, ஓசூரில் போய் போலீஸ் அவரையும் பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட 10 கிராம் எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போது திரைத்துறைன்னு வரும்போது அவர் எவ்வளோ பேரை சொன்னாரோ தெரியாது. ஒருவேளை இவர் மண்டை காஞ்சவராக இருக்கலாம் ஸ்ரீகாந்த், யாரை சொன்னால் தெரியாது. நமக்கு சட்டம் என்ன சொல்லுது, எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்கு, ஸ்ரீகாந்த். அப்போ ஸ்ரீகாந்தை போய் செக் பண்ணுறாங்க. அவர் வீட்டில் இந்த பயன்படுத்திட்டு நம்ம இப்போ லேஸ் சாப்பிட்டா மீதி அந்த பாக்கெட்டை தூக்கி போட்டோம், அந்த மாதிரி எடுத்ததுன்னா அதில் கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கோர்ட்டில் உதவாது. இவர் போதை மருந்து பயன்படுத்தியிருக்காரா என்கிற ஆய்வு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் கூட காமிச்சிடும். அதுக்கு தனியாக பிளட் டெஸ்ட் இருக்குது. கஞ்சா உங்களை வந்து போதை மருந்து கடத்தலில் போதை மருந்து பயன்படுத்துகிறாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிங்க, கஞ்சா வச்சுருக்காருன்னு உங்களை மேலே கஞ்சா கேஸ், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னா 3 மாதம், கடைசி 3 மாதம் நீங்கள் பயன்படுத்தலைன்றது டெஸ்ட்லாம் எடுக்கலாம். ஓகே. நான் பயன்படுத்துகிற பழக்கமே இல்லைங்க, அதை பாருங்கள் 3 மாதம் என்னுடைய டெஸ்ட்டு, நான் வந்து பயன்படுத்தாதால் என்னை வந்து பொய் கேஸில் போட்டிருக்கான்னு கூட நீங்கள் வாதாடலாம். அந்த மாதிரி அவருக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும்பொழுது அதில் அவர் பயன்படுத்தியது நிரூபணமாயிருக்குது. அந்த அடிப்படையில் தடை செய்யப்பட்ட கொக்கைன் பயன்படுத்தியதற்காக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். இது வந்து NDPS ஆக்ட் 27 வரும். அதுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை 1 வருஷம், ஒரு 20,000 ரூபா அபராதம். இவர் இப்போ வந்து இது பண்ணிவிட்டு பெரிய அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்கள் வழிஞ்ச மாதிரி ஜட்ஜி முன்னாடி கதறினார், என் குழந்தையை பார்க்க வேண்டும், ஜாமீன் கொடுங்க, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் ஜாமீன் நார்காட்டிக்ஸ் NDPS ஆக்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜாமீன் கேட்டு ஜாமீனில் வந்துட்டு அந்த வழக்கு நடக்கும். அதில் அவர் தான் குற்றமற்றவர் நிரூபிக்கலாம், ஏதாவது நடக்கும். இதுதான் நடைமுறை. இதில் நம்ம பார்க்க வேண்டியது சிக்கினவர் ஸ்ரீகாந்த், சிக்காதவர்கள் எத்தனை பேருன்னு தெரியாது. ஓகே. நிறைய பேர் பின்னணியில் இருக்காங்க, இன்னும் நிறைய தொடர்பு விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க. குறிப்பாக அந்த கழுகு படத்துடைய நடிகர் அந்த கிருஷ்ணா, அது இந்த பிரதீபே வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காரு. ஓகே. 2 பேரும் பயன்படுத்துகிறேன், நான் நேராக பார்த்துருக்கேன்னு கொடுத்துருக்காரு. அப்போ கிருஷ்ணா கிட்ட விசாரித்து கிருஷ்ணாவே இதே மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தினா ஒருவேளை அவரும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றது பொறுத்து. இந்த செயின் லிங்க்கு அந்த நபரோடு நின்று போச்சு. அந்த ஆப்பிரிக்கன் ஒருத்தர் ஓசூரில் மாட்டினார்ல, அவர் தான் சப்ளையர், அவர் மூலிமா தான் வாங்கி விற்றுருக்கோன்றது இதாக இருக்குது. ஓகே. இப்போ அடுத்தது வந்து நடிகைகளுக்கு இது போன்ற வந்து போதை விருந்துகள் வைத்ததா சொல்லி இன்னொரு டாக்கும் போயிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்திகளில் நம்ம ஆளுங்க இருக்கான அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிக்கை இந்த ஜான்ஜானியான் ரோட்டில் உட்காந்து எழுதியிருந்தானுங்க. அந்த மாதிரி இப்போ எல்லா சேனல்லையும் உட்காந்துங்கன்னு காலையில் ஒரு நடிகைகள் பிரபலமான செய்தி நிறுவனம் போட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா பிரபலம்? அவங்க தான் வந்து போட்டாங்க, நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நடிகைகளுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணாரு. நானும் செய்தி சேனலை விட்டு புதுசாக இன்றைக்கி தான் யூடியூப்பில் வந்து செய்தியாளர்ன்ற போர்வையில் உட்காந்து பேசியிருந்தா நமக்கு இதெல்லாம் பிரபலமான சேனலாக தெரியும். நம்ம இவங்களோட தானே உருண்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவங்க எப்படி கதையை ஜோடிப்பாங்க, எடிட் என்ன கேட்பாரு. அங்கே சில பேர் இந்த குழு எழுதுறதுக்கு தனியாக இருப்பான். அவன் வந்து இதை உடனே சாக்கா எடுத்துகிட்டு எழுதுவான், பேசுவானுங்க. அதெல்லாம் தெரியாதா? நம்ம வந்து எப்போவுமே பத்திரிகையாளர் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம என்ன போலீஸுடைய இது வருது, எஃப்ஐஆரில் என்ன, இப்போ ஏன் ஸ்ரீ கிருஷ்ணாவை நான் சொல்கிறேன், அந்த அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் இருக்குது. அவர் சொல்கிறாங்க, நாளைக்கே அவர் சோதனை பண்ணும்பொழுது இவர் கொடுத்த வாக்குமூலம் பொய், சோதனையில் அவர் மேலே ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம வந்து யாரையும் எடுத்தோன்னே எனக்கு என்னென்னு குற்றச்சாட்ட முடியாது. 2வது, யூகங்களையும் நம்ம செய்திகளாக மாற்ற முடியாது. நடக்குதானா நடக்குது. ஏன் ஈசிஆரில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 100 பேரை போய் பிடிக்கலையா, மொத்தமாக பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சில பேர் தலையிட்டு அவர்களை விடுவித்தார்கள்லாம் கூட தகவல் வந்துச்சு. அதனால் ஈசிஆர் பார்ட்டிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பெருசு. இன்றைக்கி என்ன பிரச்சனை இதில் பேசணுன்னா, பப்பு கலாச்சாரம், பார் கலாச்சாரம் யாரால் வருது, எப்படி வருது,
அது ரொம்ப முக்கியம்ல. ஒரு ஸ்ரீகாந்த பெரிய குற்றவாளி மாதிரி நம்ம கேமராவை வச்சுக்கிட்டு காரில் எல்லா கோணத்துலேயும் காமிக்கிறோம் அவரும் அப்படின்றாரு. மாட்டிக்கிட்டேனே அப்படின்றாரா, இல்லாட்டி என்னை மட்டும் சிக்க வச்சிட்டிங்களான்றாரா, இந்த கைக்கு என்ன அர்த்தம் தெரியல, இப்படின்றார் கேமராவெல்லாம் பார்த்து. நம்ம வந்து இதை சுற்றி ஸ்ரீகாந்த் அப்படி, ஸ்ரீகாந்த் எப்படி, ஸ்ரீகாந்த் அப்படி, ஸ்ரீகாந்த் இப்படின்னு பேசுறதுலாம், ஒரு ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்காரு, பல ஸ்ரீகாந்துகள் வெளியில் இருப்பாங்க. ஒரு சாதாரண கட்சிக்காரர் இந்த சிக்கனாலே வந்து பல இடங்களில் வந்து ஃபோன் வருது, யார் அந்த சார், அவங்க இந்த சார்லேருந்து ஃபோன் வருது, அந்த சார்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஒரு மிகப்பெரிய நடிகர், இவருக்கு ஒரு சார் பெரிய சார்கிட்டேருந்துலாம் ஃபோன் வந்திருக்காதா? அவர் பாவம் ஏதாவது போயிருப்பார், வந்திருப்பார், போதை அடிச்சுட்டு வீட்டில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பெரிய செல்வாக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. சட்டமெல்லாம் நண்பராக இருக்காரு, படம்லாம் நடிச்சிருக்காரு, அந்த அளவு கூட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காரு. நம்ம உதவி கூடலாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? சட்ட நடவடிக்கைகள் பற்றி நம்ம பேசலாம். சட்ட நடவடிக்கை கரெக்டாக தானே எடுத்திருக்காங்க, அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன் இவர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. யாராவது தப்பாக மாட்டிக்காமல் தப்பிச்சாங்கன்னா அதை நம்ம சொல்லலாம், அதான் நம்ம கடமை. நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, உரிய சட்ட பிரிவின் கீழே நீங்கள் போதை தடை செய்யப்பட்ட மருந்தை பயன்படுத்த தவறு, அந்த அடிப்படையில் அவங்க மேலே போட்டிருக்காங்க. இல்லாத பட முடியாது. மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டில் உறுதிப்படுத்த பிறகு தான் கைது நடவடிக்கை போகுது. அப்போ அவர் அதுக்கான குற்றம் சாட்டப்பட்டவரா, அவர் குற்றத்துக்கான இல்லை நிரபராதின்றதை அவர் கோர்ட்டில் பார்த்துக்கணும். நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா, ஏதோ ஸ்ரீகாந்தை சுற்றிட்டு இருக்குல்ல, அதை விடுத்து இதுதான் நேரம்னு பப்பு பார் கலாச்சாரத்துக்கு எதிராக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இறங்குங்கன்றான். இப்போ நள்ளிரவு 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு மேலே திறந்தது, அதுக்கு மேலே இயங்குறது, அதெல்லாம் எடுத்து ஸ்டோரி பண்ணுங்கள். பார்கள் பப்புகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம், இந்த குட்கா தானே அது, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஊக்கா கலாச்சாரம், இதை இப்போ கூட நடுவில் ஏதோ பிடிச்சாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். போதை மருந்து கலாச்சாரம் திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளோ பேர், அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்றத ஸ்டோரி பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் சார். இப்போது சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நேரத்தை கடந்து பப்பில் வந்து நிறைய நேரம் இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகுது, அந்த இடத்துல பிரச்சனையாகுது. அங்கே போய் எடுக்கும்போது எடுக்கக்கூடிய ஒரு கேமராமேனே ஒரு நிறுவனம், பிரபலமான நிறுவனம் தான், அந்த கேமராமேனே வேலையை விட்டு தூக்குறாங்க. இது போன்ற நிகழ்வு இருக்கும்போது எவன் போய் நேரடியாக நின்று எடுப்பான் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஆமாம், இது மட்டுமா இருக்குது. மேயரை அந்த ப்ளீச்சிங் பவுடர் பற்றி கேள்வி கேட்குறாரு. அந்த நிருபரை நேரடியாகவே அவங்க கேட்குறாங்க, நீ யார், எந்த சேனல், எப்படி பேசுகிறேன்னு. இப்போ நான் கேள்விப்பட்டேன் அந்த சேனல், அந்த நிருபர் வந்து இனி கார்பரேஷன் பார்க்கக்கூடாதுன்னு. இன்னொரு இதில் ஒரு முக்கியமான சேனலுடைய செய்தியாளர், மூத்த செய்தியாளர், அவர் பிரிண்டில் பல இதில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவர், நிறைந்த அனுபவம் உள்ளவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி எடுக்கிறாரு, அரசுக்கு எதிராக எடுக்கிறாரு அப்படின்ட்டு அவரை வந்து நீங்கள் இனி வெளியில் போவேண்ணா அப்படின்ற லெவல்லாம். இதுவே எப்படின்னா நீங்கள் ஸ்டோரி பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி துணிஞ்சு பண்ணணும், பல விஷயங்கள் கொண்டு வரணுன்றது தான். இப்போ இதில் போலீஸ் இன்னும் அடுத்தடுத்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, திரைத்துறையில் பலரும் மாட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போதை மருந்து பயன்படுத்துறதுன்றது ஒரு மேட்டரே கிடையாதுன்றது தான் இன்றைக்கி பலருடைய எண்ணமாக இருக்குது. திரைக்கதைகள்லே எப்படி இருக்குது, முக்கிய ஹீரோக்களே எப்படி நடிக்கிறாங்க, விஜய், அஜித். ஒரு காலத்தில் சினிமாவில் ஹீரோ ஒழுங்காக இருப்பான், அவன் காதல் தோல்வி அடைஞ்சால் தண்ணி அடிப்பான், இல்லை கெட்டவங்களோட சேர்ந்து கெட்டு போகிறான் அப்படின்னா தண்ணி அடிப்பான், வில்லன் தண்ணி அடிப்பான், கேமரா டான்ஸ் பார்ப்பான். இன்றைக்கி ஹீரோவும் தண்ணி அடிக்கிறார். குறிப்பாக யாரை சொல்ல வரீங்க? எல்லா ஹீரோவையும். யார் அடிக்கிற பர்டிகுலராக எல்லாரையுமே சொல்கிறேங்க. விஜய் சொல்கிறேன், அஜித் சொல்கிறேன், ரஜினி சொல்கிறேன், கமல் சொல்கிறேன். இந்த மது அருந்துகிற காட்சி, போதை மருந்து, இதெல்லாம் கரெக்டுன்னு எடுக்கிற திரைக்கதையில் நடிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, மறுப்பு தெரிவிக்கல. ரஜினி எடுத்துக்கோங்க, அவர் படங்கள் எடுத்துக்கங்க, கமல் எடுத்துக்கங்க, விக்ரம் எடுத்துக்கங்க, விக்ரம் படம், விஜய் இது லியோ எடுத்துக்கங்க, அஜித் ஒரு படம் வந்துச்சு, போதை மருந்தெல்லாம் கடத்தி அவன் தம்பிலாம் மாட்டுவான், இது பண்ணுவான், இவர் நார்கோட்டிக் ஆஃபீஸராக இருப்பார், இவரே 1000 கிலோ எடுத்து கொண்டு வந்து இது பண்ணுவார், அந்த மாதிரி இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் எப்படின்னா எல்லா தப்பையும் காமிச்சிட்டு கடைசியில் இது மாதிரிலாம் செய்யாதீங்கன்றது. ஒரு படம் துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ எம்ஜிஆர்லாம் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு காட்சியே வைக்காத நடித்தார், புகைப்பிடிக்காத மாதிரி ஒரு காட்சியெலாம் நடித்தார். இப்போ இருக்கிற நடிகர்கள் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு நடிக்கிறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணான்னு சொல்கிறது ஒரு வகை, படத்துக்கு காட்சிக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது ஒரு வகை. சிவாஜி கணேசன் நடித்தார், இப்போ வசந்த மாளிகையில் அவர் அந்த சீன் குடிச்சு தான் ஆகணும், குடிச்சு பெரிய பணக்காரர் குடிப்பார், அப்புறம் ஒரு காதல் வரும், அதனால் எல்லாத்தையும் விட்டுருவார். அந்த காதல் போனோன்னே நான் ஏன் இருக்கணும், நான் சாவரன்றதை குடிப்பார் அவர்.
அப்புறம் லாஸ்ட்டில் திருந்தி இதாகுவார். அது ஒரு கதை. எம்ஜிஆர்னால் அந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்ருவார். சிவாஜி கணேசன் அவர் ஒரு நடிப்பு இதுன்றதுனால நடித்தார். அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வந்தது. இவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தலை ஊக்குவிக்கிற காட்சிகள் இருக்குல்ல, ரோலக்ஸ் காட்சியாக சூர்யா வராரு. எந்த சூர்யா? ஜெய் பீமில் நம்ம பெருமையாக பார்த்த ஒரு வாச்சாத்தி பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை வாதாடுகின்ற வக்கீலாக கேரக்டரு. அதுக்காக இந்த கேரக்டர் நடிக்கக்கூடாதானா? இந்த மாதிரி கேரக்டர் நடிக்கக்கூடாது. இந்த படத்தில் போதைப்பொருள், இப்போ ஒரு படத்தில் நடித்தார், போதைப்பொருள் காதலி செத்தவனை பயன்படுத்த நடிப்பார், அப்புறம் திருந்துவார். அது மாதிரி அது காட்சிக்கு வர்றது. ஆனால் ரோலக்ஸ் மாதிரி ஒரு காட்சி வரும்பொழுது பார்க்குற இளைஞன் என்ன ஆகும்? நம்ம கடத்தலாம், நம்ம பயன்படுத்தலாம், அதற்காக கொலை கூட பண்ணலாம், வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி மேலே வந்துடணும், அப்படி தானே நினைப்பான். செம்மர கடத்தல், அந்த ஹீரோவுக்கு தேசிய விருது கொடுக்குறாங்க. அது கேரக்டரை பார்த்தாங்களா அந்த இடத்துல? அது என்ன மாதிரி மோசமான கேரக்டர்? செம்மர கடத்தை கடத்தி அதற்காக என்னவும் செய்ய தயங்காத ஒரு கேரக்டர், அதுக்கு எப்படி தேசிய விருது கொடுப்பீங்க? அப்போ இதை பார்க்குறோன்னு நினைப்பான், வாழ்க்கையில் ஒன்று போதைப்பொருள் கடத்தி விற்கலாம், இல்லையா செம்மர கடத்தல் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கள் செய்கிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், விஜய் ஒரு 30,000 ரூபா சரக்கை கொண்டு போய் விற்றுட்டு வந்து அந்த வெற்றியை கொண்டாடுறதுன்னு அந்த பாட்டு. நான் அந்த படத்தை முழுசாக பார்க்கல, அந்த ரெடியாக வரவா பாட்டு. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு போதைப் பொருள் கடத்தல் தப்பு நீங்கள் பேச முடியுமா? எம்ஜிஆர் வந்தாருன்னா அவருக்கு முழு தகுதி இருந்தது. இப்படி பண்ணக்கூடாது, வாழ்க்கை இப்படி வாழணும், குடும்ப உறவுகள் மற்ற விஷயங்கள்லாம் பேசினார். இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு, தலைவா நீ சொன்ன மாதிரி தான், நான் லியோவில் பண்ண மாதிரி தான் நான் பண்ணேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சூர்யா அவ்வளோ அறக்கட்டளை எல்லாம் வச்சு பண்ணுறாரு, தலைவா நான் ரோலக்ஸ் மாதிரி பண்ணேன் தலைவா, நான் என்ன பண்ணுறது? அப்போ அவர்களுக்கும் அந்த அக்கறை இருக்குன்றேன். இளம் இயக்குநர்கள், இளம் கதாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி அவர்கள். ஏன்னா இன்றைக்கி ஹீரோஸ் எல்லாமே 50 கடந்தவங்க, 40, 50 எல்லாம் முட்டி சேர்த்துது. அப்போ அது வந்து காதல் காட்சியில் நடிக்க முடியாது. குடும்ப காட்சியில் அமிதாப் பச்சன் மாதிரி வயசான பிறகு அதுக்கேற்ற ரோல் பண்ணுறதுக்கும் யாருக்கும் தைரியம் கிடையாது. இங்கே இருக்கிறவன் ஏற்றுக்கிறான்றதுனால ஆக்ஷன் வெட்டுறது, 20 கொலை 30 கொலை பண்ணுறது, இந்த மாதிரி எடுக்கிறதுனால இதை சுற்றிய டார்க் மோடு படங்களாக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரெண்டும் ஒரு நாள் ஒழியும், இது ஒழியணும். கமல் விக்ரம் எடுத்தார், அந்த விக்ரமுக்கும் இந்த விக்ரம் பாருங்கள். ஏங்க சென்னையில் வந்து பீரிங் வச்சாங்க சுட்டுன்னு இருக்கான், தெரியுதா? அந்த விஜய் சேதுபதி அதில் ஒரு கேரக்டர் நடிப்பார். அந்த மாதிரிலாமாங்க இது எல்லாமே நம்மளை. இப்போ அந்த இந்த படம் வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்தார்ல, இந்த வட சென்னை, அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் இந்த சம்பவம் செய்கிறவங்களோட கூலிப்படையில் சேருவார். இதை பார்க்குற அந்த குடிசை பகுதியில் இருக்க அந்த ஒரு இளைஞன் என்ன முடிவெடுப்பான்? நம்மளும் அவரை மாதிரி இந்த சம்பவம் செய்கிறவங்கள தாதாக்கள் தானே பெருசுன்னு மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்மளும் இந்த மாதிரி போகணும், நம்ம வாழ்க்கையும் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. இப்போ தொடர்ந்து திரைத்துறை சார்ந்தது, அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கேரளாவில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நடிகர்கள் வந்து இந்த நார்காட்டிக் கேஸில் மாட்டுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல, வசதி வந்த பிறகு நீங்கள் அதை நோக்கி இந்த ஈசல் வெளிச்சத்தை போய் விட்ற மாதிரி விடுவீங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு பண்ணுறது. பப்பு போதை கலாச்சாரம் தான் வாழ்க்கைன்னு நினச்சி பண்ணுறது. இதில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அவர்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகி மேல்தட்டு கலாச்சாரம் தானே மாட்டினது கொஞ்சம் பேர், மாட்டாதவர்கள் அதிகம். இன்றைக்கி என்சிபியோ மற்றவர்களோ முழுதும் களத்தில் இறங்கினா பலரும் சிக்குவார்கள். என்ன இது அவங்கவுங்க நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டார், ஏன் மற்றவங்க மாட்டலன்னு. அவர்கள் செல்வாக்களும் மாட்டாமல் இருக்கலாம். அதனால் என்னை கேட்டால் ஸ்ரீகாந்த் பண்ணது தப்பு. இதுபோல் பல பேரும் மாட்டணும், அவர்கள் மேல் நடவடிக்கை வரணும். முதல்ல அரசு கரெக்டாக இந்த நடவடிக்கை எடுக்கணுங்க. பப்பு கலாச்சாரம், இந்த கலாச்சாரம், பப்பு என்ன மது மட்டும் அனுமதினா மது மட்டும்தான், அங்கே எப்படி மற்றது வருதுன்றதை என்சிபி மற்றவங்களாம் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி எல்லாம் பண்ணணும். அது முற்றிலும் சீல் வைக்கணும். மிகப்பெரிய அளவில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கப்படுது. தொடர்ந்து அதிமுக இது வந்து ஒரு போதைக்கான அரசுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் தொடர்ந்து இது போல் போதைப் பொருட்கள் வந்து அதிக அளவில் தமிழ்நாட்டில் மாற்றுறதும், போதைப் பொருள் பயன்படுத்திய முக்கிய பிரபலங்கள் மாற்றுறதுமா இருக்குது. இந்த அரசு ஏன் இது வந்து செவி சாய்க்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குதா? நான் இப்போ சொன்னேன், இது வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறது குறைவாக இருக்குது. அதனால தான் அதிகமான அளவில் பெரிய அளவில் உள்ளக கஞ்சா மற்ற விஷயங்கள் சப்ளை நீங்கள் இது தடுக்கிறதுன்றதை விட இளம் சமுதாயம் பாதிக்கப்படுதுன்றதுல அந்த அக்கறை அதிகமாக இருக்கணும். இந்த குற்றச்சாட்டை யாரும் மறுக்கவே முடியாது. ரெண்டாவது, சென்னை போன்றதில் இந்த பப்பு பார்களுக்கு அதிக அனுமதி கொடுக்கறது, இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறது, மிட் நைட்டில் சாப்பிட்றது, மிட் நைட்டில் எவ்வளோ வரணும் சுற்றலான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் அதை தான் நகரும். சினிமாவும் அரசுக்கு சம்மந்தம் இருக்குது. சினிமாக்களும் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிற வேலையும் பண்ணணும்.
ஆனால் இங்கே எதுவுமே இல்லையே. கட்டை வீழ்த்து விட்ட மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு முந்தினவங்க பணியாரணுவாங்கள்ல, போட்டியினரே இந்த உலகம், நீ எப்படியாவது பண்ணிக்கோ, நீ மேலே வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல கள்ளச்சாராயமா, அதை எப்படி தடுக்க தவறணும், அதிகாரி மேலே உடனடியாக நடவடிக்கை. பப்பு இந்த ஏரியாவில் இருக்கா, இதை வந்து சர்ப்ரைஸ் விசிட்டு, அதுக்குன்னு தனி டீம் இதெல்லாம் போட்டு தடுக்கிறது. அப்போ அதை மீறி நடக்குதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஏரியா அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எல்லாமே அப்படி ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி போய்